ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காட்ட கூறு போட திரும்பவும் தயாராயிட்டோம் ஐயா. ஓ அந்த பிக்க ஒரு வழி பண்ணிடுவோமா? ஓகே, கொஞ்சம் நகர்ந்து போ தம்பி. லாவிங் சைனை எடுத்துட்டு நம்ம ஹண்டிங் சைனை வச்சிருவோமா? அப்புறம் அந்த லாகர்விக் வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாள். வாடா தம்பி. பார்க்க நல்லா இருக்குல்ல? வாடா தம்பி, இப்ப ஹண்டிங் சைனை மாத்தி வைப்போம். லா 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 லா. பரவாயில்லையே, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. யார் யார் சொன்னது மரத்துல பணம் காய்க்கிறது இல்லைன்னு? தம்பி சீக்கிரமா வா, அந்த விக்கு வரான் பாரு. சீக்கிரம் சீக்கிரம். இது போதும். இப்ப லாகர்விக் வந்து அவனுக்கு ஹண்டிங் ஏரியாவில் இருக்குன்னு தெரியாதுல்ல? ஆஹா, நிஜமாவே இந்த இடம் ஆபத்தான இடம் தான் தம்பி. தப்பிச்சு ஓடு. லா 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 ஹா லா 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 ஹா. என்னடா இது வினோதமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து காடு ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சா சரி. அட காசு, இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் போலியே. என்னடா திடீர்னு மண்டை காத்து வாங்குது. ஆமா, தொப்பி எங்க போச்சு? யாராவது காட்டுக்குள்ள என்ன கேட்காம சொல்றது? தலைக்கு வந்தது தொப்பியோட போச்சுடா. நாம பொறுமையா தான் யோசிக்கணும். ஆமா, தொப்பி எங்க? அடா அங்க இருக்கு. வேண்டா, சுடாதீங்க சுடாதீங்க ஐயா. தொப்பி இந்தா இருக்கு. செத்தா லாகர்விக்கு. இனி அவன் தொல்லை இருக்காது. ஏடா, மரத்துல தொங்கிட்டு கிடந்த தொப்பி எடுக்க வந்தது தப்பா? எதுக்கு எனக்கு மட்டும் டிசைனா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த இடத்துல நம்ம பத்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே டயர்டா இருக்கு ஐயா. என்ன வினோதமா இருக்குது. சொல்லாம கொள்ளாம லாகிங் ஏரியாவா ஹண்டிங் ஏரியாவா மாத்தி வச்சிருக்காங்க. சூரியன் இன்னைக்கு டாடா காட்டுறதுக்குள்ள மரம் வெட்டுற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்னது இது? திரும்பவும் நம்ம மன பிராந்தியா இருக்கும்டா. என்ன
சத்தையாது புளிங்க ஆடடா இது அநேகமா அந்த வேட்டையாடி சாப்பிடுற புலிகளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பயப்படாதடா விக்கு. அதுக்கு போயிடுச்சா? என்ன திரும்பவும் கேக்குது. மரம் வெட்டுற இடத்துல யாரா சிக்க புடி அவுத்து விட்டது? அடடா சத்தத்தை கேட்டா பல நாள் பசியோட இருந்திருக்கும் போலயே. அம்மா எதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்குது? என் தலை ரொம்ப சுத்துதே. இல்ல இல்ல நான் விழமாட்டேன், நான் விழமாட்டேன். நம்ம காட்டியை கூறு போட பார்த்தாலும் அதுக்கு அவனுக்கு தேவைதான். சரியா சொன்னடா. இதுக்கப்புறம் அவன் நம்ம கிட்ட வம்பு வச்சுக்க கூடாது. அடடடடா, நம்மள தேடி யாரு ஜாலியா வந்திருக்காங்கன்னு பாத்தியா தம்பி? பரவாயில்ல, நாம பண்ண வேலைக்கு அவன் பல பழக்கிற மண்டையில முடி வளர்ந்துருச்சு. அப்படியெல்லாம் இருக்காதுடா அண்ணா. அது ஏதாவது கோரப்பல்லா இருக்கும். திமிரு பிடிச்ச காரணிகளா, என்ன தைரியம் இருந்தா எனக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க. என்னோட செயின்ஸா அண்ணா பார்க்க கோமாளி மாதிரியா இருக்காண்டா. இந்த ரெண்டு கரடிகளும் என்ன மனுஷன்ல இருந்து மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. ஹண்டிங் ஏரியா சைனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? லாகிங் சைன் இங்கதான் இருக்கு. அப்ப இது எல்லாமே உங்க வேலை தானடா. இந்த நாளையே நீங்க கெடுத்து புட்டிக்கலடா. உங்களை துண்டு துண்டாம வெட்டாம விட மாட்டேன்டா. தம்பி ஓடிடலாம். ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. ஏன் கரடிகளா ஓடாதீங்கன்னு சொல்றல. உங்க தோலை உரிச்சு கோட்டா தைக்காம ஓட மாட்டேன்டா. எங்கடா ஓடலான்னு பாக்குறீங்க? எதுக்குடா மரத்தை சுத்துறீங்க? தலை சுத்துறா. ஆனா உங்களை விட மாட்டான்டா. வாங்கடா இங்க. உங்களை அடே கரடிகளா, இப்போ உங்களை என்ன பண்றான்னு பாருங்கடா. என்னடா அது? இங்க வா பார்க்கலாம். லாகர்வேக் வந்து எங்களை புடி. வந்து புடி பார்க்கலாம். வா வா வந்து முடிஞ்சா எங்களை புடி. என்ன எவடா நீங்க நக்கல் அடிக்கிறீங்க? இப்போ உங்களை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்கடா. கோவம் வந்துருச்சு தம்பி. வா நம்ம போயிடலாம். ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. முடிச்சடா உங்களை. என்னையோட ஆப்பிள் வச்சு அடிக்கிறீங்க. இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. உன்னால அப்படி என்ன பண்ணிட முடியும்? சும்மா பேசாம வந்து எங்களை புடி. திமிரு பிடிச்ச கரடி. நீங்க என்ன பண்ணாலும் சரிடா, உங்களை இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன்டா. அப்படியா? டேய் பிராமல், அவனை பத்தியா திரும்ப ஹாஸ்டல்ல மாத்திட்டான். பார்க்க அழகா இருக்கால. டேய் என்னத்தடா சொல்றீங்க? என் பொறுமையை இழந்துட்டா. திமிரு பிடிச்ச கரடிகளா, நீங்க வட்டிய கையில சிக்கினீங்க. அதுக்கப்புறம் நிலத்துக்கு கீழே தாண்டா போவீங்க. அடே கரடிகளா, ஏதாவது கடைசி ஆசை வச்சிருக்கீங்களாடா? என்ன லாகர்வேக், இந்த சைனை நீ படிச்சு பாத்தியா? வைல்டு லைஃப் ரிசர்வா? நீங்க சொல்றதை இனி நான் நம்ப மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இனி உன் ஆட்டெல்லாம் முடிஞ்சுது. இது ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்வ். சும்மா நடிக்காத. உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம். அப்ப இந்த வாட்டி ஏமாந்தது நாம தானா? அப்புறம் பார்க்கலாம் லாகர்வேக். வாடா தம்பி போலாம். நாம போய் சாப்பிடுவோம். ஏடா இன்னைக்கு இதோட முடிஞ்சுதா இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களாடா?
லாகர் வீக் உங்களுக்கு கொரியர். என்னதுயா இது? பாஸ் கிட்ட இருந்து வந்திருக்கா. அப்படின்னா இந்த வருஷத்தோட போனஸா தான் இருக்கணும். ஆகா, புது செல்போனு. போன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? சாரி முதலாளி, அது வந்து உன்னோட சாரியை தூக்கி குப்பையில போடு. நான் இங்க இருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா உன்னை வச்சுட்டு ஒரு புல்ல கூட இங்க புடுங்க முடியல. இப்ப எதுக்காக இந்த போன் உனக்கு கொடுத்திருக்கேன்னா நீ உன்னுடைய வேலையை ஒழுங்கா பார்க்கணும், உன்னோட வேலையை அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்திருக்கேன். சரி 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 பாரு. அடே கிறுக்கு வேலை, எதுக்கு இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே கத்திக்கிட்டு இருக்கான்? ஒரு வேலை நான் மட்டும் இவனுக்கு முதலாளியா வாச்சேன். எதுக்கு நம்ம ரோசத்தை காட்டிட்டு நம்ம சம்பளத்தை வீணடிக்கணும்? யார் முதல்ல கீழே வரைக்கும் போறாங்கன்னு பாப்போம். ரெடியா? பயமா இருக்கு. கோ! இல்ல நான் வரல. பிராம்பல், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏண்டா ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டியா? டே அண்ணா, இந்த முதல்ல பேசாதடா. நான் உன்னை விட ரொம்பவே திறமைசாலி தெரியல. அங்க சத்தத்தை கேளுங்க. சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இது அந்த விக்கோட வேலைதான். வாடா தம்பி, அவனை ஒரு வழி பண்ணுவோம். யாரு எவரு வந்தாலும் மரத்தை வெட்டுவேன். நான் அந்நாளே சிரிப்பேன், டான்ஸ் ஆடுவேன். நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன். உங்க போத்தியாவ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு மரத்தையே வெட்டிட்டானா அவன்? அவனை தடுத்து ஆகணும்டா. என்னது? அது ரொம்பவே நல்லா இருக்கு. பிராம்பல், ஏய் தம்பி, போது நிறுத்துறா. எதுக்குடா அண்ணா என்ன அடிச்ச? ஹலோ, என்ன விஷயம் முதலாளி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நான் அந்த இங்கதான் இருக்கேன், வேலையை பாட்டு பார்த்துக்கிட்டு போட்டியை இருக்கேன். வச்சு யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை பாட்டு பாடுறவங்களோட பேசுவானோ? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் இரு தம்பி. அங்க பாரு, நாம எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டியா நீ? அவன் மரம் வெட்டுறதை நிறுத்த தானே நம்ம வந்திருக்கோம். சரி, நீ அவனை பார்த்துக்கோ, நான் அந்த பாட்டு பெட்டி எடுத்துக்கிறேன். ஆனா அதை எப்படிடா பண்றது? டே அண்ணா, ஏதாவது சொல்லு. எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? இப்ப கவனமா பாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, இருடா பாரு. தம்பி, நான் சொல்ல வந்த விஷயத்தை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். யாராவது என் கண்ணு ஏடா எவன் பார்த்தாலும் என் கண்ணுலயே குத்துறீங்க. இப்ப ரைட் மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? யாடா இன்னொரு கண்ணுலயே குத்துற? நான் மறந்தே போயிட்டேன். அந்த மேஜிக்கல் பாட்டு பொட்டி நான் எடுத்துட்டேன். டேய் அண்ணா, வந்த வேலை முடிஞ்சதுடா. நான் போயிட்டு வரேன். டேய் பிராம்பல், செயின்சாவை மறந்துட்டு போற பாரு. சரி விடு, நானே போய் அதை எடுத்துக்கிறேன். போடா. ஏன் திமிரு பிடிச்ச காரணிகளா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்றீங்க? அந்த செயின்ஸா மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும்டா. என்னோட செல்போனு என்னடா பண்ற? அதை கண்டுபிடிச்சியா இல்லையோ? கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. ஹேய், எனக்கு கொஞ்சம் காட்டுங்கப்பா. நானும் பார்க்கறேன் சொல்றல. கம் ஆன் ப்ளீஸ். இது உடைஞ்சு போயிருக்குமோ? உனக்கு ஒண்ணு தெரியல, குர்ரா.
ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடு ப்ளீஸ். கம் ஆன் गाइस, என்கிட்ட ஒரு தடவை கொடுங்க. ஒரே ஒரு பாட்டு பாடு. பசிக்குதே. சரி வா சாப்பிடுவோம். சாப்பிடலாமா? இரு நானும் வரேன். ஏய் நில்லுங்கப்பா, நானும் வந்துடுறேன். திரும்ப அது பாட்டு பாடுது. என்ன நீங்க? இத கேட்கும்போது சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆஹா, என் போன் எங்கடா போச்சு? எங்க இருக்கு அது? என்னது அது? இந்தா இருக்கு போனு. என்ன நின்றுச்சு? என்ன இது திடீர்னு சொல்லாம கொள்ளாம நின்னு போயிடுச்சு. அது உடைஞ்சிருச்சா? என்கிட்ட காட்டுங்க காட்டுங்க. அட நம்ம விக்கு. ஏ குண்டு கரடிகளா, நான் தான் இப்ப வந்துட்டல்ல, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. தெளிவா சொல்லு. அவன் அந்த செயின்ஸாவை எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஆரம்பிச்சிட்டான். நீங்க சும்மா நிக்காம அது என்னன்னு போய் பாருங்க. என்ன? அப்ப இதுதான் அவனோட திட்டமா? நம்மள திசை திருப்பறதுக்காக இதை வச்சுட்டு அவன் மரத்தை வெட்டுறதுக்கு போயிட்டானா? நான் விடுவனா அதுக்கு? ஏ லாகர்விக், எங்க இருக்க? பிராமல் போய் அதை கொண்டு வா. ஏன்டா நானே போணும்? ஒண்ணு இல்லையே. எங்க காட்டீங்க. இன்னைக்கு என்னதாச்சு? எவ்வளவு தைரியம் என்ன பார்த்தா உரும்புவ? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? பிராமல், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்பதான் நம்ம போனை வச்சு அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த சமயத்துல நம்ம வேலையை காட்டிடுவோம். இது உனக்கு தான். தேங்க்ஸ்ரா தம்பி. ஹலோ சொல்லுங்க. சாதாரண சொல்றேன். என் வாழ்க்கையில யாரும் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கல. ஹலோ சொன்னது இல்ல தெரியுமா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஐயா நீங்க என்னையா சொல்றீங்க? சரி வேண்டாம், அதை அப்படியே விடு. இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன் வேலை போயிடுச்சுல. இப்ப யாருக்கு முதலாளி, நான் சொல்ல வரதை கேளுங்க ஐயா. என்னோட தப்பு எதுவுமே கிடையாதுங்க ஐயா. போன வச்சுட்டோம். ரெண்டு பேரும் என் வேலைக்கே உழ வச்சிட்டீங்களா? போடாதீங்கடா. என்கிட்ட சிக்காம நீங்க எங்கடா போயிடுவீங்க? முதலாளி போன் பண்றாரு. அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? மாமா கிட்ட குடு, உனக்கு குச்சி முட்டாய் வாங்கி தரேன். முட்டா பயல. அதை ஒழுங்கு மரியாதையா குடுடா. ஏய் லாகர்விக், முதலாளி இப்பதான் யோசிச்சேன். உனக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. மிஸ்டர் அனிலு, அந்த போனை இங்க கொடுங்க ஐயா. என்னது? இப்ப நீ என்ன சொன்ன? லாகர்விக், என்னடா சொல்றீங்க? ஐயா முதலாளி, என் போனை என்கிட்ட கொடுங்கடா. அத கொடுங்கடா. உன்னை கட் பண்ணிடுறேன்டா. என்னோட போனு, நானே அதை வெட்டி விட்டனே. எல்லாமே போச்சு. அடே கரடி பயல்களா, இன்னைக்கு உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா. நான் உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா. ஏ சாப்பாடு, நீ எங்க இருக்க? எங்க இருக்க?
பாத்தியா மாமா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ உன்னைய சாப்பிடணும்னா எவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சு தெரியுமா? என் வயிற்றுக்குள்ள போக ஆசைப்படுறல்ல. எஸ் மாமா உன்னை லவ் பண்றா செல்லம். ஆஹா என்னடா இது இருக்கு? போலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி என்னையே ஏமாத்துறீங்களாடா? கொஞ்சம் விட்டுருந்தா என்னடா ஆயிருக்கும்? வெறும் 12 நாள்ல உங்க இடத்துல ஃப்ரெஷ்ஷான தக்காளியை நீங்க வளங்க. அடடா இது கேட்கறதுக்கே செம்ம ஐடியாவால இருக்கு. தக்காளி எல்லா இடத்துலயும் தக்காளி இருக்குதே. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான். தேனு 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 எங்க போய்கிட்டு இருக்க? வாங்க. என் தேனு இந்த வாட்டி இந்த வெக்க பையன் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி பாப்போம். வேலை முடிஞ்சுது. ரொம்ப நேரம் வேலையை பார்த்ததுனால குட்டியா ஒரு தூக்கத்தை போடுவோம். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? போய் பயன்படுத்தி வந்துருவோம். தக்காளி என் கைய விடு. I love you. என் கைய விடுடா. என்னத்தை கனவு கண்டுகிட்டு இருக்கான்? பைத்தியக்கார மாதிரி பண்றானே. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல சுவையா இருக்க ஜூசியா இருக்கிற தக்காளி பழமா நீ மாறிடுவ. அட அவங்க என்ன நட்டுக்கிட்டு இருக்கான்? அதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி கிட்ட போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல வாசனையாவும் நல்ல அழகாவும் இருக்கு. முதல்ல நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தக்காளியை பார்க்கும் போதே நினைச்சேன்டா நீ திருடுறதுக்கு வந்து உன் கைய வப்பன்னு. வச்சுட்டியாடா? ஒழுங்கா போயிட்டு சுட்டுவேன். ஏன் கோவப்படுற? நான் இங்க இருந்து போலான்னு தான் இருந்தேன். திரும்ப இந்த பக்கம் வந்தா உன்னை சுட்டு போஷிக்கிருவேன். என்ன இந்த அளவுக்கு கோவப்படுறான்? அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, இந்த காட்டுல என்ன வளர்ந்தாலும் சரி அது எனக்கு தான் சொந்தம். அந்த திமிர் பிடிச்ச கரடிங்க இதுல வந்து கைய வைக்காம இருக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்டா. ஏற்கனவே அந்த கரடி தோத்து போயிருக்கு. அப்ப திரும்ப வராம அவன் நிச்சயமா விட மாட்டான். விக்கு நீ தான் புத்திசாலித்தனமா சூதானமா இருக்கணும். அந்த தக்காளி எல்லாம் நேரம் என் வயிற்றுக்கு தான் வரப்போகுது. வந்துட்டல்ல. லாகர்விக்கு என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். என்ன மன்னிச்சிரு, நான் போயிட்டு வரேன். இல்ல வரமாட்டேன்.
என்ன என்னைய ஏமாத்திட்டானா? பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா அவன் பண்ணுவான்னு யாரு கனவு கண்டா? இப்பதான் எனக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. லாகர் விக்கு இந்த வர இருடா. இதோ வாங்க. என்ன தைரியம் உனக்கு? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இதை சாப்பிடுவோம். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? பார்க்கவே சுவையா இருக்க மாதிரி தான் இருக்கு. அசையாத. நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டலடா கரடி பயலே. அச்சோ, இவன் நிஜமா வந்துட்டானே. இவனை என்ன பண்றது? ரொம்ப சோதிக்கிறான். ஆனா அதை நான் எடுக்காம விட மாட்டேன். இலை பிராயரு, இந்த இடத்துல இந்த விக்கு இருக்கிற வரைக்கும் உன்னால என் தக்காளி கிட்ட வரவே முடியாதுல. அந்த விக்கு எங்க காணோம்? நல்லா கொரட்ட விடுறா, கொஞ்ச நேரத்துக்கு தொல்லை இருக்காது. இப்ப எடுத்து சாப்பிட்டுருவோம். தக்காளி இந்த வந்துட்டு. இதை விட பெருசாவும் இருக்கா? நல்லா இருக்கு. லாகர் விக்கு நம்மள பயமுறுத்துறதுக்கு வச்சிருக்கிற சோள காட்டு பொம்மை. என்ன அடையாளம் தெரியலையாடா உனக்கு? தக்காளிய வயிற்றுக்குள்ள இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பின்னாடி. சரி, நாம கண்டினியூ பண்ணுவோம். தக்காளிய வயிற்றுக்குள்ள இருந்தா நல்லா. தக்காளி எனக்கு பிடிக்கும். தக்காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி பிடிக்கும். இதுவரை நான் பார்த்ததுலயே பெரிய தக்காளி. பார்க்கவே அழகா இருக்கே. அப்ப நான் உன்னை வாயால கடிச்சு என் வயிற்றுக்குள்ள அனுப்புறேன்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். சிக்கினி என்கிட்ட. உன் கைய மேல தூக்குடா. என்ன தைரியம்டா உனக்கு? மரியாதையா தக்காளிகளை கீழே வைடா. வையுங்கிறல்ல. என்ன என்கிட்டயே விளையாடலான்னு பாக்குறியாடா? வாடா சண்டைக்கு. என் பொறுமையை சோதிக்காத, சொன்னா கேளு. ஒழுங்கா நேரம் நில்றா. நில்லுங்கிறல்ல. இல்லை, உன் கையை தூக்கி மேல வைடா, சீக்கிரம்டா. டாடா. திமிரு பிடிச்ச கரடி உன்னை பிடிக்காம விட மாட்டான்டா. இப்ப சிக்கனியாடா என்கிட்ட. ஒரு வழியா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. என்னோட தலை. உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்கு? இது வரைக்கும் நீ எத்தனை மரத்தை வெட்டி இருப்ப. அதுக்காக இந்த தக்காளிகளை நான் கொண்டு போறேன். என்ன சரியா? என்னோட தக்காளி.
ஒழுங்கா திரும்ப வந்துடுறா திமிரு பிடிச்ச கரடியே, இல்லடா உன்னை சுட்டு பொசிக்கிருவேண்டா. இங்கதான் இருக்கியா நீ? டேய் பிராம்புலு, மாமா கூப்பிடுறல்ல, வெள்ள வாடா தங்கம். சரி வராதரா, நீ அங்கேயே இரு, உனக்கு சமாதி கட்டுறேன். அவனுக்கு நான் தெரிய மாட்டேன், அவனுக்கு நான் தெரிய மாட்டேன். என்கிட்டயே வம்பு வச்சுக்கிறியா நீ? உன்னை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாடுறா. பிராயர், என்னை காப்பாத்து. லாகர்விக், லாகர்விக். என்னடாச்சு? டேய் அண்ணா, அந்த லாகர்விக் என்ன துரத்துறோம். அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் துரத்திக்கிட்டே இருக்கும். இப்ப எங்க இருக்காம? வேற எங்க இருப்பான்? மரங்களை தான் வெட்டிக்கிட்டு இருப்போம். அந்த திமிரு பிடிச்சவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். ஆனா கவலைப்படாத, அவனோட கூட்டத்தை அடக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பர் திட்டம் இருக்குடா. இது சீக்ரெட் வெப்பனா? ஓ வாவ், இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க இருக்கியா நீ? இப்ப பாடுறா. என்னடா இது? டேய் அண்ணா, இத குர்ரான வச்சு விளையாடுற. இத வச்சு அவனோட வாயு முகத்தெல்லாம் பேத்துருவேன். இங்க பாரு, நாம என்ன பண்ண போறோம்னா, நாம இந்த காட்டை அழிக்கிற வேலையை பார்ப்போம்டா. சுற்றுச்சூழலை அழிக்கிறதுக்கு என்ன ஒரு அற்புதமான நாள். என்ன தைரியம்டா உனக்கு, திமிரு பிடிச்ச கரடி? என்னையா முகத்துல பெருக்கல் குறி போட்டிருக்கு? இலை, இதையெல்லாம் வச்சு என்னையா பண்றீங்க? பின்னாடி இந்த காடு இருக்க பாத்தியா? இது உள்ள தொப்பி போட்டுக்கிட்டு வரக்கூடாது. அதனால தொப்பிய வேணா கழட்டி வச்சுட்டு உள்ள வா, சரியா? என்ன என் தொப்பியா? தொப்பிய போட்டுக்கிட்டு உள்ள வரக்கூடாது, அதனால அதை எடுத்துரு. ஏன்னா இதுலயும் அப்படிதானே இருக்கு. என்னது, என் சொட்ட தலையை வச்சு வெள்ளாடலான்னு பாக்குறானுங்களா இவனுங்க? ஏடா அவங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்த பிடிச்சிருச்சாடா? நீங்க இப்படி எல்லாம் பண்றது நியாயமே இல்லடா. இந்த தொப்பியை நான் செத்தாலும் கழட்டவே மாட்டேன்டா. ஏன்னா இது ரொம்ப அழகான தொப்பி. ஓ ஓ என் தொப்பி எங்கடா போச்சு? என் தொப்பி எங்க? இப்பதான் நான் அதை வாங்கினேன். எங்கடா போச்சு? டிஸ்கவுண்ட்ல வாங்கணுமே. அதுக்கு பதிலா இத வச்சுக்க, ஃப்ரீயா. இந்தா. தேனிங்க, உங்களை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா. ஓ நல்ல வரடா, அந்த முட்டா கரடிங்க இங்க இல்ல. எப்படி எங்க இனத்துல இந்த மாதிரி தான் நாங்க சூப்பரா பேசிக்கிட்டே இருப்போம். நானுதான் ஹனி பீம்.
எல்லாரும் ஜாலியா இருங்க, ஜாலியா ஜும்கானாவா இருங்க, ஜாலியா பாட்டு பாடுங்க, சந்தோஷமா ஆடி பாடுங்க. திரும்ப நம்மள ஏமாத்த தான் பாக்குறான்னு நினைக்கிறேன். இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் இரு. அதாவதுங்க நான் வந்து அந்த பக்கமா போறேன், நீங்க வந்து என்கிட்ட ஆவது போங்க. நீ ஒரு காட்டுவாசியா? ஐடியா. இவன் ஒரு காட்டுவாசின்னு சொன்னா மட்டும் நாங்க நம்பிடுவோமா என்ன? இதுதான் ஊர் தலைவங்கிறதுக்கான ஐடி. மன்னிச்சிருங்க, இந்த காட்டுக்கு யாரும் தொப்பியை போட்டுக்கிட்டு வரக்கூடாது. என்னடா சொல்றீங்க நீங்க? இத முட்டாள்தனமான ரூல்ஸை யாரா போடுறது? எங்களை மன்னிச்சிருங்க, இதுதான் ரூல்ஸ். தொப்பியை போட்டு உள்ள வரக்கூடாது. இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா போங்க. என்னது சட்டமா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு நான் காட்டுறேன்டா. அங்க பாரு ஒரு கவு பாய். இது எப்படி இருக்கு? என்னோட தொப்பி. இதெல்லாம் நாய் மேல பாத்துங்க. அத குடுங்க. ஏ திமிரு பிடிச்சவனே, ஒழுங்கா அத குடுத்துறா, இல்லனா என்ன பண்ணுவ? என்னோட துப்பாக்கி. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? துப்பாக்கிலாம் ஆபத்தானது. செயின்ஸாவே வச்சுக்க வேண்டியது தானே. சரி, இங்க இருந்து நீ கிளம்பு. நான் காட்டுவாசி மொழி பேசுவேன். நான் காட்டுவாசி மொழி பேசுவேன். என்ன? பாய் பாய் காட்டுவாசி விக்கி. அத குர்ரா தம்பிங்க. இத வச்சுக்கிட்டு விளையாடாத. சொப்பு சமம் கிடையாது. நிஜமா அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல தம்பி. நான் சுட்டுட்டேன். பிராம்பல், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இதை தூக்கி போடா. இப்ப நான் காட்டுறேன், வா. வா. குர்ரா, நான் இப்ப ட்ரை பண்றேன். வா. இப்ப இத பாரு. அது எங்க போச்சு? இங்கதான் எங்கிட்டாவது இருக்கணும். எங்க போச்சு அது? ஆட இங்கதான் இருக்கா? டாய். லாகர்விக்கு இல்ல. என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா இப்படி தாண்டா நடக்கும். இதா பாரு. வேண்டாம். இப்ப நீ என்ன பண்ற பாக்கலாம்டா. பண்ணாத. பரவாயில்லடா, நீ என்கிட்ட நல்லா தாண்டா கெஞ்சி கேக்குற தம்பி. ஆனா இருந்தாலும் நான் இதை ஏத்துக்க மாட்டேன்டா. என்ன விட்டுடு. இங்க பாரு லாகர்விக், நீ தொப்பி போடக்கூடாது. இந்த சைனை பார்த்தா தெரியலையா? என்கிட்ட ஊருப்பட்ட தொப்பி இருக்குடா தம்பி. எத்தனை தொப்பிடா கொண்டு வந்திருக்க? இதுக்கெல்லாம் என்கிட்ட இப்ப நேரம் இல்லடா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறா. சரி, நான் எங்கடா விட்டேன் பிராயரு? இல்ல வேண்டாம், சுடாத. எதுக்குடா எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது? ஒண்ணு ஒதுக்கி போயிடு. இல்ல இந்த காட்டுக்குள்ளேயே வராது.